ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆட்டோக்காரன் பேசுகிறேன். அதான் உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பின்னாடி வர ஸ்டெப்பை பார்த்து எப்படி ஆட்டோ ஓட்டுறதுன்னு கற்றுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆட்டோக்காரன் கார்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா, ஆட்டோ ஓட்டுவது எப்படி. ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான தொழில் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். அதை நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப் எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆட்டோ ஓட்டுறதுக்கு நீங்கள் பேசிக்ஸாக உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுலேருந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்துடும். ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல் மெயின். ஸ்டியரிங் கண்ட்ரோலும் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மெத்தடும் தான். அதுக்கு நீங்கள் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக நீங்களே ஆட்டோ ஓட்டிடலாம். ஃபஸ்ட் டைம் ஆட்டோ ஓட்ட போகிறீங்கன்னா கொஞ்சம் யாரும் இல்லாத இடத்துல நல்லா ரோட்டில் இந்த மாதிரி யாரும் இல்லாத ரோட்டில் கொஞ்சம் தனியாக ஆட்டோ எடுத்து வந்து கற்றுக் கொடுக்க கூட ஒரு ஆளை வச்சுங்க. கொஞ்சம் நல்ல டிரைவராக தெரிஞ்ச டிரைவராக கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கற்றுக்குங்க. இப்போ நான் எனக்கு தெரியுங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் கூட டிரைவர் இல்லாமல் எப்பவுமே ஆட்டோ ஓட்டாதீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும், ஏன்னா கூட எனக்கு ஆள் கிடையாது, நானே தான் ஒரு ஆளே எடுக்கிறேன். வீடியோவை பார்த்துங்க, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த டீகம்ப்ரஸர் இதுதான் டீகம்ப்ரஸர். இந்த டீகம்ப்ரஸர் லீவரை மேலே ஃபுல்லாக தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாவியை திரும்பினீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் ஸ்டார்டிங் மெத்தடு. எப்போயுமே டேரெக்டாகவும் சாவியில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. எப்போயுமே டீகம்ப்ரஸர் லீவரை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராது. இன்ஜினோட லைஃபு ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் எப்பவுமே டீகம்ப்ரஸர் லிவரை யூஸ் பண்ணி பண்ணுங்க. இல்லை டக்குன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் வண்டி ரேஸ் ஆகுதுன்னா இது ஆஃப் லிவர். இது ஆஃப் லிவர் பிடிச்சி விட்டு தூக்குனிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். எப்பவுமே இந்த 2 லிவரை ஞாபகம் வச்சுங்க. பச்சை லிவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, டீகம்ப்ரஸர் லிவர் சிகப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு. இன்னொரு மெயினான விஷயம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் பிரேக்கை ஃபுல்லாக பெடல் பண்ணிக்கங்க. பெடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வண்டி ஒரு சாய்வலான இடத்துல நிற்கலாம், பள்ளமான இடத்துல நிற்கலாம். டக்குன்னு முன்னாடி ஆள்னாங்கன்னா அவங்க மேலே இடித்து அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கிடும், தேவையில்லாத நம்மளுக்கு மன உளைச்சல். அதனால் எப்போயுமே பிரேக்கில் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கீரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கீர் லிவரை ஃபுல்லாக அமுக்குனிங்கன்னா நியூட்ரலில் இருக்கா ஃபஸ்ட்டு கீரில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். கீரில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வண்டி முன்னாடி ஜம்ப் ஆகி இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீரில் இருக்கா நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கீரில் இருக்கான்னு பார்த்துட்டா நியூட்ரலில் தான் இருக்குது. டீகம்ப்ரஸரை பிடிச்சிட்டு சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போயுமே ஆனால் பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எய்த்தாப்பில் நிற்கிற கஸ்டமரோட சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கிளச்சை நல்லா ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி ஃபஸ்ட் கியர் மேலே ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சை ஸ்லோவாக மெதுவாக விட்டுட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆரம்பிச்சிடும். மூவ் ஆக்சலரேட்டர் லைட்டாக கொடுத்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து செகண்ட் கியர், கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி செகண்ட் கியர், வண்டி கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும். இப்போ கிளச்சை பிடிச்சிங்கன்னா தேர்ட் கியர். இப்போ அடுத்து கிளச்சை பிடிச்சிங்கன்னா ஃபோர்த்து கியர். இந்த வீடியோவை நான் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான் எடுக்கிறேன். யாருமே இல்லாத இடத்துல ஒரு எம்டி ரோட்டில் தான் நான் ட்ரை பண்ணுறேன், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. கூட நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தனியாக நம்மளால் டிரைவராக தனியாக வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வர்ற வரைக்கும் நீங்கள் கூட ஒரு டிரைவரை வச்சு வண்டி ஓட்டுங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கும் சேஃப்டி, வண்டிக்கும் சேஃப்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்களா எப்படி வீடியோ ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறதுன்னு கற்றுக்குங்க. கூட ஆள் வச்சுக்கிட்டு எப்பவுமே ஓட்டுங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு தெரிஞ்ச டிரைவரை வச்சுக்கிங்க, அது உங்கள் சேஃப்டிக்கு. கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வண்டி ஓட்டலாம். அவ்வளோதான் ஆட்டோ ஓட்டுறது. இது 2-3 பேர் யூடியூப்பில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் அது போட்டிருக்கேன், பார்த்துங்க.